எடுத்துக்காட்டு 7.24 ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. எத்தனை உருவங்கள் கொடுத்திருக்காங்கப்பா? இரண்டு உருவங்கள் இணைந்தவாறு ஒரு பொம்மை. என்னென்ன உருவம்? உருளையின் மீது யார் இருக்கிறது? இது உருளைன்னு வச்சுக்கலாம். இது அரைக்கோளம். இந்த பொம்மையினுடைய மொத்த உயரம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 25 சென்டிமீட்டர். அதன் விட்டம் சொல்லியிருக்காங்க. இது வட்ட வடிவத்தில் தான் இருக்கணும். போடும்போது நீள் வட்ட மாதிரி இருக்கும், ஆனா இது வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். விட்டம்னா இதானப்பா? மைய புள்ளியின் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய நான் பேரு விட்டம். நமக்கு விட்டம் வேணுமா ஆர வேணுமா? விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் என்ன சம்பந்தம்? விட்டத்தில் பாதி. விட்டம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? ஆரம் எவ்வளவா இருக்கும்? நான் ஆரம் வச்சுக்கிட்டா இது 6. சரி, இது எவ்வளவு? 6. அப்ப இங்க இருந்து இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? ஏன்? ஒரு கோலத்தில் அல்லது ஒரு முழு கோலத்திலோ அல்லது அரை கோலத்திலோ ஆரமும் உயரம் எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் அல்லது உயரம் 6 சென்டிமீட்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த உருளையினுடைய உயரம் மட்டும் எவ்வளவு இருக்கும்? மொத்த உயரம் 25, இதனுடைய உயரம் மட்டும் 6. அப்ப இது மொத்தம் உருளையினுடைய உயரம் எவ்வளவா இருக்கும்? 19. 25 இருந்து 6 என்ன பண்ணிடணும்? அப்ப எழுதிக்கலாமா? உருளையின் உயரம் முன்னாடி உருளையின் ஆரம், உருளை அல்லது அரைக்கோளத்தின் ஆரம். அங்க என்ன கொடுத்துட்டாங்க? விட்டம் கொடுத்துட்டாங்களா? அந்த விட்டத்தை பாதி ஆகுனா ஆரம். R ஈக்குவல் டு, நம்ம தீர்வு எழுதிட்டேன், R ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்ப உருளையினுடைய உயரம் H ஈக்குவல் டு மொத்த உயரத்திலிருந்து R என்ன பண்ணும் சாமி? மிஸ் நான் கழிச்சு போட்டேன்னா ஆகணுமா? இல்லை, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது 19 போட தெரிஞ்சா போட்டலாம். ஈக்குவல் டு 19 போட்டலாம். நீங்க இல்லைங்க மிஸ் நான் அப்படிதான் போட போறேன்னா 25 இருந்து 6 கழிச்சா மொத்தத்துல இருந்து இதை கழிச்சா எனக்கு இது கிடைச்சிடும் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சுன்னா அப்படியே 19 போடுங்க. இல்லைன்னா 25 இருந்து 6 கழிச்சா எவ்வளவு சாமி? 19. என்னன்னு கேக்குறாங்க பாருப்பா. பொம்மையின் மொத்த புறப்பரப்பு, பொம்மையின் மொத்த புறப்பரப்பு எத்தனை உருவங்கள் கொடுத்திருக்காங்க? 2 உருவங்கள். அப்ப அந்த 2 உருவங்களுடைய மொத்தம்னா எல்லாத்தையும் கூட்ட போறோம். அப்ப எதை கூட்ட போறோம் தெரிஞ்சிடும். உருளையினுடைய வலைப்பரப்பையும் அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் எதனுடைய வலைப்பரப்பு? உருளையின் வலைப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. அது கூட எப்போ மொத்த புறப்பரப்புன்னு கேட்டாலும் கண்டிப்பா அடிப்பக்க பரப்பை கூட்டிக்கோங்க, அடிப்பரப்பை கூட்டிக்கோங்க. அடிப்பகுதி, இந்த அடிப்பகுதி இது இங்க பாருங்க. இந்த அடிப்பகுதி எந்த வடிவத்தில் இருக்கு பாரு சாமி? வட்ட வடிவம். உள்ள எதுவுமே இல்லைன்னா வடிவம் மட்டும் சொல்லுங்க. உள்ள நான் இது போடல. என்ன வடிவத்தில் இருக்கு? வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம் என்னது? 4πr. வட்டத்தின் பரப்பளவு பிளஸ் அடிப்பரப்பு பிளஸ் அடிப்பரப்பு. ஓகே சாமி, எந்த வடிவங்கள் கொடுத்தாலும் இணைந்த வடிவங்கள் கொடுக்கும்போது மொத்த புறப்பரப்புன்னு சொன்னா அந்த வடிவங்களுடைய வலைப்பரப்பு கூட்டிக்குவாங்க பிளஸ் அடிப்பரப்பு கூட்டிக்கணும். அப்ப அடிப்பரப்புனா கம்பல்சரி உங்களுக்கு என்ன வரணும்? பையாஸ். உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்ம் என்ன சாமி? வட்டத்தின் சுற்றளவோடு சரியா? பிளஸ் முழு கோலத்தின் மொத்த புறப்பரப்பு, கோலத்தினுடைய மொத்த மேற்பரப்பு அல்லது புறப்பரப்புன்னு சொன்னா 4πr². அப்ப அரை கோலத்தினுடைய வலைப்பரப்புனா வரும் 2πr². மொத்தம் 4 இருக்குதுன்னா அதுல பாதி 2. அப்ப 2πr². வட்டத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் எந்த அளவு வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr². ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ஒத்த உறுப்புகளை ஒண்ணா இருக்கான்னு பாரு. இது πr², இது πr². இங்க 2πr², இங்க 1πr². கூட்டினா எவ்வளவு சாமி? 3πr². 2πr² இப்ப 2 உறுப்பா இருக்குது, வேறுபட்ட உறுப்புகள். இந்த வேறுபட்ட உறுப்புகளை எதனா பொதுவா இருக்கான்னு பார்க்கணும். இதுலயும் பை இருக்கு, இதுலயும் பை இருக்கு, எடுத்தாச்சு. இதுலயும் 6 இருக்கு, இதுலயும் 6 இருக்கு, எடுத்தாச்சு. எது கம்மியா இருக்கோ அதான் எடுக்கணும். ரைட்?
பொதுவா எடுத்து என்ன பண்ணோம் பிராக்கெட் போட்டா போய் அங்க இப்போ ஒரு பை ஆர் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு பை கேன்சல் ஆயிடுச்சு ஆர் ஸ்கொயர் என்னது ஆர் இன்ட் ஆர் தானே ஒரு ஆயிரம் போச்சு மீதி ஒரு ஆர் இருக்கா இங்க என்ன இருக்கு 2 3 ஆர் ஸ்கொயர்ல ஒரு ஆர் போச்சுனா மீதி ஒரு ஆர் இதான் ஃபார்முலா ஷார்ட்டன் வந்துச்சு கரெக்ட் என்ன பண்ண போறோம் சதுர அலகு போய் அப்ளை பண்ண போறோம் பையனுடைய மதிப்பு 22 ஆர் ஆரத்தினுடைய மதிப்பு 2 ஹெச்னுடைய மதிப்பு உயரத்தினுடைய மதிப்பு 19 ஹெச்ன்றது உருளைக்கு சம்பந்தமானது சரியா சாமி இங்க இது பண்ணிக்காதீங்க நீங்க உருளைக்கு மட்டும் தான் ஹெச்ன்னு போட்டுக்கிறோம் 19 பிளஸ் 3 ஆறுனுடைய மதிப்பு 6 அண்டர்ஸ்டாண்ட் பிளஸ் வந்திருக்கு பெருக்கல் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் யாரை செய்யணும் பெருக்கலுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கோடு பெருக்கலுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கோடு ஏன் அந்த கோடு போடுறோம் இதை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும்னு அர்த்தம் சரியா அதாவது 2 மடங்கு ஹெச் 3 மடங்கு 6 நீங்க அப்படியே சொல்லலாம் 2 மடங்கு ஹெச்னா ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு 2 19 எவ்வளோ 38 3 6 எவ்வளோ 18 அப்படியே கூட போட்டுக்கலாம் எல்லாமே நான் இதுதான் அப்ளை பண்ணி போடணும் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது யாரு பெருக்கல் யாருக்கு சம்பந்தமோ அவங்கள மட்டும் செய்யணும் 22/7 19 2 எவ்வளவு சாமி 38 3 ரெண்டுத்தையும் கூட்டுறோம் 38 ஒரு 18 30 10 40 48 56 என்ன போட்டுக்கலாம் பெருக்கல் போட்டுக்கலாமா 56 நடுவுல பெருக்கல் மேல இங்க கேன்சல் பண்ணலாமா 1 7 8 இங்க 26 22 8 6 8 பெருக்கல் 6 8 48 போடலாமா 22 48 எட்ரன் 16 பாஸ் 4 8 குறுக்க பெருக்கனா எட்ரன் 16 8 கூட்டனா 24 கடைசில 6 5 1056 சதுர அலகுகள் கண்டிப்பா எழுதணும் அலகு என்னன்னு கொடுத்துக்கிறாங்க சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அலகுகள் நடுவுல புள்ளி வைக்க கூடாது சதுரன்றதுக்கு பதிலா சதுரம் போட்டு புள்ளி வைக்கலாம் ஒரு பெரிய வார்த்தை போகுது சென்டிமீட்டருக்கு நடுவுல யூனிட்ஸ்க்கு பக்கத்துல எப்பயும் அலகுகளுக்கு நடுவுல எப்பயும் என்ன பண்ணக்கூடாது புள்ளி வைக்க கூடாது 9th சயின்ஸ் புக்ல நீங்க எஸ்ஐ அலகுகள் எழுதும் முறையை படிக்கும் போது தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்க புக்ல வந்து புள்ளி வச்சிருந்தாலும் அது தப்பு ஓகே